ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எல்லாருமே பனிமய மாதா கோயிலுக்கு போகிறோம். அங்கே தான் எல்லாருமே ரெடியாக இருக்கோம். அனு, எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இங்கே தூத்துக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த சர்ச்சு வந்து 10 நாள் திருவிழா வந்து விசேஷமாக இருக்கும். இப்போ அங்கே தான் கிளம்புறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த சர்ச்சு அங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே காமிக்கிறேன். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். போகலாமா? ஓகே, எல்லாரும் கிளம்புறோம். யாருப்பா அது தண்ணி வாங்க இந்த நேரத்துல வர்றது? கிளம்புமா? ஏமா யாருங்க? கௌதம் அங்க போறானா? அப்ப சரி, அப்ப ஏமா நீங்க அங்க போங்க. சஞ்சய் நீ நம்ம கார்ல போங்க. போ, நீங்க எங்க போங்க. அவங்க 3 பேர் அங்கே ஏறிட்டாங்கல்ல. காரை எடுத்துட்டு கௌதம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மாதா கோயில் திருவிழாவுக்கு கிளம்பியாச்சு. தூத்துக்குடியில் இருக்க எல்லாருமே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 2வது நாள் திருவிழா. கொடியேறி அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் முடிஞ்சு இப்போ 2வது நாள் திருவிழாக்கு போகிறோம். நாங்கள் எப்போவுமே வந்து 2வது நாள் இந்த மாதிரி போனதில்லை. லாஸ்ட்டு போவோம், அதுக்கப்புறம் ஊடையில் இடப்பட்ட நாளில் போவோம். இப்போ தான் 2வது நாள் திருவிழா போகிறோம். அதில் வேற சண்டே வேற கூட்டம் பயங்கரமாக இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்க்கலாம். இப்போ கோயிலுக்கு போயிட்டு அங்கே நம்ம மாதாவெல்லாம் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம். இப்போ அங்கேயே எவ்வளோ கூட்டம் பார்த்தியா? இதில் இந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி போய் நம்ம காரை விட்டுட்டு கார் விடுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இடமே இருக்காது. அதனால ரொம்ப சுற்றி சுற்றி வந்து ஒரு தெருவுக்குள்ள தான். ஏய், இங்கேயுமாடா சண்டை? அஜய் இங்கே வாங்க. சுற்றி சுற்றி வந்து இங்கே ஒரு இடத்துல விட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தாலே அந்த பொருட்காட்சி தெரியுது பாருங்க, ராட்டினம். ஃபர்ஸ்ட் அங்க சர்ச்சுக்கு போவோம். போயிட்டு இங்க இங்க வாங்க போவோம். ப்ரேயர் நடக்குன்னு இப்ப புதுசா வைக்காங்க. ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த எல்லாரும் எங்கள் பெற்றோர் அதே மாதிரி தாங்க ஸ்டீபன் அவர்களை ஆசீர்வதிக்கும். மறை மாவட்டத்தின் நூலி விழாவை சிறப்பிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சியிலே ஆண்டவரே அவரோடு உடனிருந்தோம். நல்ல உடல் சுகத்தை கொடும். மேனால் ஆயர் அவரை இவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து நீடிய ஆயுளை கொடுத்து எங்கள் ஆயிரக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். நற்கனை ஆண்டவரே ஆமென் சொல்லுங்க. நம்முடைய மறை மாவட்ட குருக்கள், துறவியர், அருள் சகோதரிகள், சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொள். ஒவ்வொருவரும் பணியாளர்கள்.
வெளிநாடுகளிலே, வெளியூர்களிலே, வெளி மாநிலங்களிலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற கப்பலிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞர்கள் மகிழ்ச்சியோடு பக்தியோடும் ஆற்றலோடும் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கான இயேசுவே உம்மை நோக்கி வந்தார். இயேசுவே உதவி மாறும். இளம்பெண்களை மாற சென்டர்ல எடுத்துக்கவே பிரேயர் பண்ணப்போ நீ வைக்கியா? அப்படியே பத்த வச்சுட்டு அந்த கம்பியில வச்சிடணுங்க. ஹலோ, அதாவது திருவிழாவில் காணாம போன மாதிரியே இந்த ஆள் முழிக்கும். ஷாப்பிங் கண்டினியூ. ஃபிஷ் ஃபிங்கர், உருளை ஸ்மைலி, பிரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்ப்ரிங் ரோல். எங்களிடம் கடல் உணவு கிடைக்கும். ரால் 65, கனவா 65, ஸ்பைசி 65, சிக்கன் 65, காலிஃப்ளவர் 65, கோழி சோடா, ரோஸ் மில்க். வாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இதோ உங்களுக்காக பிரைஸ். சிக்கன் ரோல், சிக்கன் கட்லெட், ரோல், ரால் கட்லெட், சிக்கன் நக்கட்ஸ், நண்டு லாலிபாப், ஃபிஷ் ஃபிங்கர், உருளை ஸ்மைலி, பிரெஞ்ச் பாஸ் 65, ஸ்பைசி 65, சிக்கன் 65, காலிஃப்ளவர் 65, கோழி சோடா. சாப்பிட்டு பாருங்கள். முதல் முறையா பசும்பால்ல செஞ்ச மில்க் ஷேக்கு குடிக்கலையா? ஜூஸ் குடிக்கலையா? சிக்கன் நக்கட்ஸ், நண்டு லாலிபாப். இன்னைக்கு யாராச்சும் இங்க வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஓகேவா? அக்கா எங்க? அவங்க மட்டும் எல்லாரும் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. கமெண்ட் பண்ணிருந்தேன் யாரெல்லாம் இன்னைக்கு இங்க வந்தாங்க. எப்படிமா? யாரெல்லாம் இன்னைக்கு இங்க வந்தாலும் கமெண்ட் பண்ணிருந்தோம். ஓகேடா ஓகேடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ராட்டினம் போறோம். அஜய்
அப்பா ஃப்ரெண்ட்ல நிக்கி பாரு. பாப்பாவை பிடிச்சுக்கோ. நாங்களாம் ராட்டின ஆடி டயர்ட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்காலாம் ஒரு பயந்தாங்குழி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இதுக்கு போல் பசங்களை தான் அனுப்பி வச்சுருக்கோம். இந்த டைம் வந்து சூப்பராக பெரிய பெரிய ராட்டினங்கள்லாம் போட்டிருக்காங்க நல்லா. அந்த அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எவ்வளோ ஹைட்டு பாரு அக்கா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது இந்த டைம் ராட்டினம் எல்லாமே. எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி ஆயிடுச்சு? நீ போயிருக்கியா? நான் போயிருக்கேன். நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆமாம். இப்போ கீழே ஜாம் அப்படியே இறங்கும் பாருங்க. இல்லை இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணும், இறங்கும். ஃபுல்லாக தூக்கிட்டு பாரு. அவ்வளோதான். இப்போ பாரு. நான் அப்படி தூக்கி தூக்கி இப்படி சுத்தம். கௌதமும் தம்பியும் நல்லா தான் இருக்கான். சஞ்சய் தான் ஒரு மாதிரி ஆயிட்டான். அவனை அளக்கணும். ஃப்ரெண்ட்ல இருக்கான். வரட்டும். அவனை கேப் எப்படா இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ஏய் நீ பயந்தடா. நாங்க பார்த்தோம். சின்ன பிள்ளைல. ஓகே ஃப்ரெண்ட், எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், மாதா கோயில் எல்லாமே போயிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாதா எல்லாம் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். போகாதவங்க பார்த்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் வந்து கொடியேற்ற வீடியோ போட்டிருந்தேன். சொல்லியிருந்தீங்க எங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்ட்டு. எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணியாச்சு. சூப்பராக இன்னைக்கு டே போயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா வந்து நைட்டு வேலைக்கு போகணும். அதனால இப்போ அவள் கிளம்பிடுவா. அவள் தங்குற மாதிரி இல்லை. அதனால போயிட்டு இப்போ டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ எங்கே போய் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்க. இப்போ போக போகிற ஹோட்டல் என்ன ஹோட்டல்னு? சுகம் ஹோட்டல். சுகம். யாரெல்லாம் அங்கே தூத்துக்குள்ள இருக்கவங்க இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த மேலே வந்து ஓப்பன் பிளேஸ் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் விழுந்தா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இவ போய் சொல்றா. அம்மாவை கூட்டு வாக்கா. இது என்னன்னா அந்த தூங்கிட்டாங்களோ, தூக்கம் வந்துட்டேனுமா? போங்க போங்க போங்க. எல்லார் முகத்துலேயும் ஒரு அமைதி தெரியுதுங்க. என்ன சஞ்சய்? சஞ்சய், உன் ஃப்ரெண்டு வந்து உனக்கு நீ வந்து உன்னோட ஃபேன் வந்து ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுனா இப்போ சொல்லு. ஹாய் சொன்னா ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உன்னோட இன்னசென்ட் வந்து பிடிச்சிருக்குதான். இவ்வளோ பசங்க இருக்கீங்க, ஆனால் அந்த பொம்பளை பிள்ளை கரெக்டாக அவளோட வேலையை பார்க்கா பார்த்தியா? உன்னைய பார்த்து அவங்க என்னத்தை கற்றுக்கணும்? கௌதம் வெரி குட். கௌதம் சமத்து பையன். இன்னசென்டா? அந்த சென்ட் எங்கே விற்குன்ட்டு அந்த கமெண்ட் அவங்க பண்ணுவாங்க. என்ன அதாவது அந்த சிஸ்டர் நேம் எனக்கு தெரில. அவங்க பி கைண்ட் அவங்களோட இதில் இருக்கும் ப்ரொஃபைலில். ஓகே சிஸ்டர், என்னோட பையன் கேட்குறான் இன்னசென்ட் அந்த சென்ட் எந்த கடையில் விற்கும் அப்படின்னு. சூப்பரான காமெடி. இதுக்கு பதில் சொல்லிடுங்க. அது உனக்கு தெரியாதா? படித்த பிள்ளைக்கு இன்னசென்ட்னா என்னன்னு? உனக்கு இதுக்கு தான் அம்மா படிக்க வைக்கலாம். எது சில்லி சிக்கன்? அந்த கிரேவியா? மஷ்ரூம் மாதிரி. சில்லி சிக்கன் தான். ரெண்டுமே சில்லி சிக்கன் தானா? ஹோட்டல் சாப்பாடுனாலே உப்பு தான். அது ஷேர் பண்ணிக்கோங்கடா. எடுங்க. சித்தி சொல்லுவாங்க ஹோட்டல் சாப்பாடுக்கு மறு பேரு உப்பு தான். என்னடா அம்மாவுக்கு எடுத்து கொடுது இல்லை, அப்போ இதை எடுத்துக்கோங்க பாப்பாக்கு இருக்கு. எங்களுக்கு தான் இன்னும் சாப்பாடு வரல.
அருமை பிள்ளை. ம், கௌதம். கௌதம் யாரு? எப்படி கேட்டாலும் சரி ஏன்டா செல்லு ஒட்ட வராது. அப்போ கிளம்பல உனக்கே யார்கிட்ட வரணும் சொல்லுவாங்க ஏன் அப்போ கிளம்பல என்னது என் பவர் இங்க வச்சு ஒருத்தவங்க வந்து கிளம்புமா போமா போ. அஜய் பாய், பாப்பா பாய். ஓகே பாய் 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 கிளம்புங்க பாய். பார்த்து போங்கண்ணே. சஞ்சய் கௌதம் பாய். அத்தனை காணும். ஓகே பாய்க்கா. சரி போய் சரி பாய். என்ன போயிட்டு ஃபோன் பண்ணு. அத்தான் பாய். ஓகே ஃப்ரெண்ட், அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டா. அவளுக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். அனுக்குட்டி பாய் சொல்லு. பாய் பாய். அஜய் கிட்ட பாய். அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி பாய்.